மூன்றாம் மனிதன் 2023 தமிழ்ல வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி. ராம்தேவ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. சோனியா அகர்வால், பாக்யராஜ் மற்றும் படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். பாக்யராஜ் அவங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேஷனுக்கு வினோதமான ஒரு கேஸ் வருது. படத்துடைய ஹீரோயினான சோனியா அகர்வால் தன்னுடைய ஹஸ்பண்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கமெண்ட் பண்றாங்க. இப்போ இந்த கேஸை பாக்யராஜ் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பல திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் நிறைய இருக்கு. யாரோ ஒரு மூன்றாவது ஒரு மனிதன் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கான். அந்த மூன்றாவது மனிதன் யாரு, அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அதாவது பாக்யராஜ் சார் அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. சோனியா அகர்வால் அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. படத்தை நடிச்ச எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படம் செகண்ட் ஹாஃப் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்கவே நல்லா இருக்கு. மற்றபடி இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ் எதுவுமே இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே ஏனோ தானோன்னு தான் இருக்குது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அவங்க ஒரு சரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுக்கல. படம் பார்க்குறதுக்கு என்னடா இது இப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. இதே மாதிரி சோனியா அகர்வால் அவங்களுடைய கேரக்டர் ஆரம்பத்தில் ரொம்ப சூப்பராக காமிச்சாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் ரெடியாக அவங்க மெயின்டைன் பண்ணவே இல்லை. அது பாக்யராஜ் சார் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துல ஒரு கதை இருக்குது. அதை தழுவி தான் கிளைமேக்ஸ் வரணும். ஆனால் படம் எங்கேயோ போய் முடியுது. அதே மாதிரி படத்தில் நிறைய சீன்ஸ் எல்லாம் இது தேவையா அப்படிங்கிறது தான் இருக்குது. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் நிறைய இருக்குது. படத்துக்கு இது தேவையே இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி சீன்ஸ் நிறைய திணிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை நிறைய பயங்கரமாக அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட டைலாக் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் ஆனால் கதைக்கு இது தேவையாடா அப்படிங்கிறது தான் இருக்குது. இது மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. படம் பார்க்கும்போதே நமக்கு சலுப்பாக இருக்கும். என்னடா இது பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி தான் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. இந்த படத்தை கடைசி வரைக்கும் பார்க்கலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறது தான் இருக்கும். படத்தோட பிஜிஎம் மியூசிக் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்கலாம். சினிமோட்டோகிராஃபி அதே மாதிரி தான். கேமரா ஆங்கிள் சுத்தமாகவே இல்லை. ஏதோ சீரியல் பார்க்குற ஒரு எஃபெக்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கேமரா ஆங்கிளாக பர்ஃபெக்டாக எடுத்துருக்கலாம். இப்படி படத்தில் நிறைய மைனஸ்லாம் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்காதீங்க. ஏன்னா படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் அந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முதல்ல அந்த படம் சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் பிலோ அவரேஜான மூவி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம். உங்களிடம் உங்கள் கவி பாரத்.